அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை துரைமுருகனுடைய சாட்டை சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னைய விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கான். சைமன் செபாஸ்டியன் வெளியிடல, ஆனால் சாட்டை துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கான். அது அஃபிஷியலாக நாம் தமிழர் கட்சியுடைய பேஜ்லேயோ சைமன் செபாஸ்டியனுடைய பேஜ்லேயோ எதுலேயுமே வரல. சாட்டை துரைமுருகன் 3 கும்பிடு போட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். திருச்சி திரு துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும். அவற்றிற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்குங்க. என்னவா இருக்கும்? 3 காரணங்கள் எனக்கு தோணுதுங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நித்யானந்தா இருக்கான் இல்லையா, இந்த ஃப்ராடு பய, அந்த நித்யானந்தாவை பற்றி ஒரு காணொலிங்க. நித்யானந்தா கிட்ட ஏதோ கேள்விகள் கேட்டு அதுக்கு நித்யானந்தா பதில் சொல்லி அதை சாட்டை துரைமுருகன் சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நித்யானந்தா அப்படின்னு போடாமல் நித்யானந்தர்றான். அவனுக்கு மரியாதை வேறு மயிரண்டி. அது சரி, நித்யானந்தா கூடலாம் எப்படி இவனுங்க க்ளோஸாக இருக்கானுங்க? ஏற்கனவே இவனுடைய அண்ணன் சைமன் செபாஸ்டியன் ஒரு தடவை வெள்ள ஃபிகர்களாக வச்சுருக்கா, எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான் நித்யானந்தாவை பார்த்து. அப்போ நித்யானந்தா கூட அந்த பாலியல் பொறுக்கி கூட இந்த பாலியல் குற்றவாளிக்கு சம்மந்தம் இருக்கப்போ. அப்போ பாருங்கள், நித்யானந்தா ரிலேட்டடாக ஒரு வீடியோ இறக்கியிருக்கானுங்க. நித்யானந்தா கிட்டேயே கேட்டு அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கானுங்க. அது என்ன வீடியோன்னு தெரில, நான் பார்க்கல, நமக்கு அதெல்லாம் இருக்குது. இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் மாமாவை சங்கி முத்திரை குத்தாதீங்க, இந்துத்துவா முத்திரை குத்தாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது யாருமே அப்படின்னு சொல்லி முரட்டு கொடுத்துருந்தான். ஒருவேளை அதுக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, வைகுண்டராஜன் அப்படின்ற ஒருத்தர் சம்மந்தமாக சாட்டை துரைமுருகன் போட்ட வீடியோனால தான் இந்த பிரச்சனையே. இது சைமன் செபாஸ்டியனும் சாட்டையும் சேர்ந்து நடத்துகிற பிளான். அவங்களே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு அந்த வைகுண்டராஜன் அப்படின்றவரை மிரட்டி பணம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு, அதனால தான் சைமன் செபாஸ்டியன் இந்த மாதிரி எனக்கும் அவன் சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. சாட்டை துரைமுருகனுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அவனுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்லாம் ஏதோ பயங்கரமான பெரிய அந்தஸ்து, ஏதோ பெரிய பொறுப்பில், இப்போ பெரிய கட்சி பெரிய பொறுப்பு, ஆளே இல்லாத டீ கடை, அப்படி ஒரு கட்சியில் இருக்காப்புல. அந்த எழுத்துக்களை காணுங்க. அந்த போஸ்டிங்கை அவர் பெரிய பெருமையாக போட்டிருந்தாப்புல இல்லையா, போட்டிருந்தான் இல்லையா, அதை காணுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிபி வேறு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல சாட்டை துரைமுருகன், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து மாமான்னு சொன்னதுக்கு என்ன முட்டு, ஐயோயோ பயங்கரமான முட்டு கொடுத்தான். அதனால ஒருவேளை பிஜேபிக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளேயே இருக்கிற பிளானாக தான் இருக்கும். இதெல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் கடைசியில் ஒன்றா தான் சேர்ந்து சுற்றுவாங்க பாருங்கள். இல்லைனா பணம் பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் இந்த ஃப்ராடு பயல்களுக்கு. இல்லைனா இங்கே பாருங்கள், வேற ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள்லாம் ஒரே அணியிலேருந்து திமுக வெறுப்பை சரியாக நீங்கள்லாம் கையாளலை, அதனால தனித்தனி அணியாக பிரிஞ்சு திமுக வெறுப்பை கையாளுங்க அப்படின்னு சொல்லி நாக்பூர் கிட்டேருந்து ஏதாவது உத்தரவு வந்திருக்குமா இருக்கும். அதனால தான் ஒருவேளை இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களா இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே யூடியூப் சேனல் தான் நடத்துகிறாங்க. எல்லாருமே அவனுங்க யூடியூப் சேனலில் தான் கட்சியே நடக்குது. அது என்ன சாட்டை துரைமுருகனுடைய சேனலில் வர கருத்துக்கு மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை, அது கட்சியுடைய கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறது. இதே ஃபார்மேட்டில் ஏற்கனவே வந்திருக்கு அறிக்கை, தெரியும்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் வேற சாட்டை துரைமுருகன், அவனோட சேனலுக்கே சம்மந்தம் இல்லைன்னா அப்போ யாருக்கு தான் சம்மந்தம் இருக்குது? கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இவர் தான், ஆனால் அவருக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எந்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை சைமனுக்கு தெரியாமல் அந்த சேனலை வச்சு எதுவும் காசு வசூல் பண்ணியிருப்பானோ? பல கேள்விகள் பல சந்தேகங்கள் வருது, என்னன்னு தெரியல. ஆனால் அநேகமாக நமக்கு தெரிஞ்சு 2 கூட்டு கலவானிங்க தான் சொல்லி வச்சு பண்ணுவானுங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தான் இருக்கும். இவனுங்க மூஞ்சி முகர கட்டைகளெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியாதா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அடுத்து என்ன செய்வானுங்க அப்படின்லாம். உன் கட்சிக்காரன் பேசுகிற கருத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அவனை கட்சியில் வச்சுக்காத, அவனை துரத்தி விட்டுரு. அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் அப்படின்னா அவன் எதுக்கு கட்சியில் இயங்கணும்? அவனை துரத்தி விட்டுரு தனியா. இந்த கலவரத்தில் இந்த நியூஸ் தமிழ் 24x7 ஒரு சேனல் உண்டு தெரியுமா, அவங்க ஒரு நியூஸ் கார்டு வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
எந்த தொடர்பும் இல்லை, துரைமுருகன் நடத்தும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து போட்டிருக்காங்க. நடுவில் பாருங்கள், நம்ம திமுக பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. திமுகவோட பொதுச் செயலாளர் எதுக்கு ஐயா யூடியூப் சேனல் நடத்த போகிறார், அதுவும் சாட்டைன்ற பேரில்? அதாவது ஒன்றும் அல்ல, அவசர அவசரமாக சீமானை பற்றி நியூஸ் போடணும்னு சொல்லி அப்படியே போட்டிருப்பாங்க. அதில் துரைமுருகன், அதுவும் திரு துரைமுருகன் அப்படின்னு போட்டிருக்கா. திரு அப்படின்னா சாட்டைக்கெல்லாம் மரியாதையெல்லாம் செட் ஆகிற விஷயம் இல்லை. அப்போனா திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே ஒரு கணிப்புக்கு வந்திருப்பாங்க. அதனால தான் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் போட்டிருக்காங்க ஃபோட்டோவில். அதுவும் சரிதானே, திரு துரைமுருகன்லாம் போட்டால் அப்போது குழப்பம் வரும் இல்லையா எல்லாருக்குமே. மரியாதைலாம் கொடுக்குற ஆள் அவன் கிடையாது, அவனெல்லாம் மாமா பையன், சாக்கடை துரைமுருகன் அந்த மாதிரி தான் பேசுவான், அந்த மாதிரி தான் போடணும். திருச்சியை சேர்ந்த மாமா பையன் சாட்டை துரைமுருகன், இல்லைனா திருச்சியை சேர்ந்த சாக்கடை துரைமுருகன் அப்படின்லாம் போட்டால் புரியும். திரு துரைமுருகன் போட்டால் குழப்பம் வருமா இல்லையா? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டபா பை, டேக் கேர்.